இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கிஸ். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றாங்க. அந்த புத்தகம் ஆளான கண்டன் கையில கிடைக்குது. அதுல சிப்பாயோட காதல் கதை இருக்கு. ஆளான கண்டனுக்கு காதல்னாலே விருப்பம் இருக்கும். ஒரு நாள் அவரோட அரண்மனையில சிப்பாய் ஒரு பொண்ணை காதல் பண்ண அவரு அந்த பொண்ணை நெருப்ப வச்சு எரிப்பாரு. அதை பார்த்து அந்த சிப்பாய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு உனக்கு ஒரு நாள் என்னோட வழி தெரியும் அப்படி சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு இறந்து போயிருப்பாரு. அதுக்கு அந்த ஆளான கண்டனம் டே காதல் என் வாசலுக்கு வந்து எட்டி உதைப்பண்டா அப்படி சொல்றாரு. ரெண்டு பேருமே நெருப்புல வச்சு எரிச்ச பின்னாடி அந்த புத்தகம் மட்டும் எரியல. அப்படியே அந்த சீனும் கட்டாகி இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா அம்மா தம்பி அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா இந்த வருஷமாச்சும் உன் கெரியர்ல வின் பண்ணிடுவே அப்படின்னு கேட்டுட்டு கல்யாணம் எப்ப பண்ற ஐடியாவில் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்காரு. அதுக்கு ஹீரோட அப்பா ஸ்கூல்ல யாராச்சும் லவ் பண்ணுவா அப்படின்னு நினைச்சேன், அதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் காலேஜ்லயாச்சும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவேன்னு பார்த்தேன், அதுவும் சொல்லல. சரின்னு நானே பொண்ணு பாக்குறேன் அப்படி சொன்னாலும் அதுக்கும் சரின்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோட தம்பி அவன் தான் வேணான்னு சொல்றான்ல, அவனுக்கு எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வேணும்னா பாருங்க அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோட அம்மாவும் வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தோணுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ உங்க ரெண்டு பேருக்கும் தோணுன மாதிரி எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்றேன் அப்படி சொல்றாரு. அப்படியே அந்த சீனும் கட்டாகி இங்க ஹீரோ இங்கேயே போறாரு. அங்கே அவரோட அப்பா ஒருத்தவங்களை கிஸ் பண்ணிக்கிறத பார்த்த ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் அப்ளை பண்ண வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க தம்பி கிட்ட அந்த ஆளு நம்ம அம்மா கிட்ட பேசினா சிறப்ப கழட்டி அடிடா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அதுல கடலை காட்டுறாங்க. கடல் ஓரத்துல ஒரு புக்கொன்னு ஒதுங்கி வந்து ஒரு பிச்சைக்காரனோட கையில கிடைக்குது. அந்த சீனை கட் பண்ணி இங்க ஹீரோவும் காலேஜ்ல மியூசிக் கிளாஸஸ் இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு ஹீரோக்கு முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு டே ரொம்ப நேரமா இருக்காடா அவளுக்கு பதில் சொல்லுடா அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோ அவளே கால் வெளிச்சு எந்திரிச்சு போயிடுவாடா விடுடா அப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு உனக்கு ப்ரொபோஸ் பண்ண ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு உனக்கும் ஒரு காலம் வரும், நீ ஒரு பொண்ணால அழுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட லவ்னா என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆளுக்கு ஒரு பதில சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் சில பேர் சேர்ந்து வாழ்றதா லவ்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் பிரிஞ்சு போறது லவ்னு சொல்றாங்க, உயிரையே விடுறது உயிரையே கொடுக்கறது அவங்கள அவங்க விருப்பப்படி வாழ விடுறது, இப்படி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட லவ் வேஸ்ட் அது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பார்க்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் டான்ஸ் மாஸ்டர் போல அவங்க அங்க டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க அவங்க கையில அந்த புத்தகம் கிடைக்குது. அதை ஹீரோ கிட்ட ஹீரோனை வந்து கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ மெய் மருந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோன் அங்கிருந்து போக அதுக்குள்ள ஹீரோவும் இது என்னோட புக்குல அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் அதுக்குள்ள அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு போகும்போது லிப்ட்ல ஹீரோட தம்பி ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஞாபகமா மைண்ட்ல வந்து போகுது. அதுல ஹீரோட தம்பி லவ் பண்ண பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் ஹீரோட தம்பி கிட்ட வந்து அவங்களோட பாஸ்ட பத்தி சொல்லி சண்டையை மூட்டி விட அதுக்கு ஹீரோவோட தம்பியும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் லவ் பண்றேன் அப்படி சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு ஹீரோ அங்கேயே நிக்க அதுக்கு ஹீரோட தம்பியை லவ் பண்ற அந்த பொண்ணு உங்க அண்ணன் கிஸ் அடிச்சு பார்த்ததே இல்லையா, இப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட தம்பி டே எல்லார்கிட்டையும் சொல்லி மானத்தை வாங்கிறாரா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த புக்கை வீட்டுல வச்சுட்டு நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. நமக்கு எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோட அம்மா இருக்காங்க. ஏன்டா லேட் ஆகுற அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் அதான் நேத்தே உன் பிள்ளைகிட்ட சொன்னேனே அப்படி சொல்றாரு. அதுக்கு அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டான் அப்படி சொல்றாங்க. ஹீரோவை அவங்க அம்மா திட்டுறதெல்லாம் விட்டுட்டு தம்பி எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் அந்த ஏரியாவை சொல்ல ஹீரோ உடனே அங்கே போறாரு. அவரோட கனவுல வந்த மாதிரி சண்டே நடக்குது. உடனே அங்கே போயிட்டு சண்டையை போட்டுட்டு அவரோட தம்பியை கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட என் தம்பி லிப்டுக்குள்ள கிஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தான்டா, அதை நான் பார்க்கும்போது எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு மைண்டுக்குள்ள வந்து போச்சுடா அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் என் மைண்டுக்கு என்ன வந்துச்சோ அது அப்படியே நடந்துச்சுடா அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு சரக்கு தான் அடிச்சு அமைச்சான் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ பீச்சுக்கு அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறாங்க. அங்க யாராச்சும் கிஸ் அடிச்சா அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சொல்ல முடியுதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக அங்க போயிட்டு ஒரு கப்பிள்ஸ் கிஸ் அடிக்க அவங்கள பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே போறாங்க. அங்கே போயிட்டு அவங்கள பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு உங்க லவ் எப்படி வீட்டுல சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு மைண்ட்ல வந்த மாதிரியே சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் அவங்கள்ட்ட எதையுமே காட்டிக்காம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து இப்போ உனக்கு தெரியுதாரா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து வராங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு ஐடியா, நாம ஏன் ஜோசியம் பார்க்க கூடாது, சும்மா காசு அல்லலும் நல்லலாம்ல அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் ஏன் அதை நான் பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் உங்ககிட்ட தானே அந்த பவர் இருக்கு நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் என்னால அதை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்படியே ஒரு பாட்டுமே ஆரம்பிக்குது. அந்த சாங்ல ஹீரோ லவ் பண்ற எல்லாருமே வீட்டுல மாட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு நாள் மைண்ட் டிஸ்டர்ப் இருக்கிற மாதிரி இருக்கு. அழுகு சத்தம் கேட்கறதா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அதுக்கு அவரும் வேணும்னா எங்க அப்பாவோட கிளினிக்கு போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே போறாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா ஹீரோ கிட்ட ஏண்டா கிளினிக் ஓபனிங்க்கு கால் பண்ணி கூப்பிட்டு
கூப்பிட்டா நான் என்ன நோயாளியா அப்படின்னு கேட்ட, இப்ப இருக்கிற இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவரோட பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கு அவரும் இந்த பிரச்சனை உனக்கு எப்பல இருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, அப்பதான் நீ இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவா அங்கிருந்து வந்து இதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோட தம்பி பால் சர்பத்து வேணுமா உனக்கு, ஆர்டர் பண்ண போற அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் எனக்கு வேணான்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, ஒரு நாள் பார்க்ல பால் சர்பத்தை ஹீரோட ஃப்ரெண்டு வாங்கும்போது தான் ஹீரோ அந்த புக்கை கொடுத்திருப்பாங்க. அதோட ஹீரோ வேக வேகமா வீட்டுல அந்த புக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அதை அபார்ட்மெண்ட்ல இருந்து குப்பை தொட்டியில போய் போட்டிருக்காரு. அத வாட்ச்மேன் கீழே கிடந்து ஹீரோட பேர் அதுல இருக்கிறத பார்த்துட்டு அந்த வழியா ஹீரோட அம்மாவும் தம்பியும் பைக்ல வராங்க. அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அத ஹீரோட அம்மாவும் வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட கடையில வைக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ அங்கே வந்து ஒரு கஸ்டமரோட பேக்ல போட்டு விட்டுட்டு அந்த புக்கு தன்னை விட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமரோட பேக்ல போட்டு விடுறாரு ஹீரோ. அதை இன்னொருத்த வந்து எடுத்து கொடுத்துறாரு ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் அதை ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அதுக்கு அவனும் ஹீரோவை கடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே தூக்கி வீச சொல்ல அந்த புக் ரிட்டன் அவர்கிட்டயே வருது. அதை பார்த்த ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அழுதி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. அந்த சீன் கட் ஆகி இங்க ஹீரோட ஃப்ரெண்டு அப்பாவை மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த புக்கை பத்தி நடந்ததை சொல்றாங்க. அதுக்கு அவரு இப்போ உனக்கு இந்த புக்கு தானே பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி தீ வைக்க கொஞ்ச நேரம் இந்த புக்கு தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே ஆஃப் ஆயிடுது. அதை பார்த்து அவரு பயந்து போயிட்டு 3 பேரும் ஒரு சாமியார் கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு சோழியை போட்டு பார்க்கும்போது அவரு இந்த பிரச்சனை யாரால வந்துச்சோ அவங்கள தேடி போங்க, அவங்க கிட்ட தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் இருக்கும் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட அவங்க ஹீரோனை தேடி போறாங்க. எங்க தேடியுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு அதை விட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பேப்பர்ல ஹீரோனோட டான்ஸ் கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோனை தேடி போறாங்க. அப்படியே அந்த சீனும் கட்டாகி எங்க ஹீரோனுக்கு அவங்க டான்ஸ் கிளாஸ்ல ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி அந்த ரிங்கை வாங்கிக்கிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ப்ரொபோஸ் பண்ண நீங்க ரொம்பவே எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, அதான் உங்க மனசு கஷ்டப்படக்கூடாது இதை நான் வாங்கினேன் அப்படி சொல்றாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட ஹீரோனோ நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா இவனை டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட வந்தோமா அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனோ அமௌண்ட்டை பே பண்ணிருங்க, மண்டில இருந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா டேய் ஃபீஸ் கட்டிட்டேன், கூடவே இருந்து காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க அப்படி சொல்றாரு. அப்படியே அந்த சீனும் கட் ஆகி ஹீரோ டான்ஸ் கிளாஸ்க்கு போறாரு. அங்க ஹீரோனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டான்ஸ் ஒழுங்கா வரவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு பாட்டு ஆரம்பிக்குது. அந்த பாட்டோட முடிவுல ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புறாரு. அதுல நீ ஒண்ணு நாட்டிய பேரொழிக்கு ஒன்னும் போகல, இதுக்காக அங்கே போனி அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிரு, நான் ஒண்ணு இதுக்காக உனக்கு ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளாஸுக்கு போறாரு. அங்க ஹீரோயின் ஒரு நோட்டீஸ் விட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ என்ன இது ஃபீஸ் கட்டாதவங்களோட லிஸ்டா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினோ டான்ஸ் காம்படிஷன், நாமளுமே இந்த காம்படிஷனுக்கு போறோம் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓ பார்க்க போறோமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினோ நம்ம எல்லாரும் ஆட போறோம் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ டான்ஸ் வேறதான் நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நீங்க பிராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆடதான் போறீங்க அப்படி சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுக்கு நம்ம காம்படிஷனுக்கு போகணும் அப்படின்னு கேட்க ஹீரோயினோ அதுல வின் பண்ணாதான் நம்ம கிளாஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓ பிசினஸ் டெவலப்மெண்டா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோவும் ஹீரோனோட கைய டான்ஸ் ஆடுறன்ற பேர்ல உடைச்சிருவாரு. அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்ததுல ஒன்னே டான்ஸே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஹீரோ ஹீரோ கிட்ட என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நல்லா டான்ஸ் ஆடலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ டான்ஸ் கிளாஸ்ல தானே அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே அவரோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு கால் பண்ணி அவளுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எங்க மீட் பண்ணோம்னே ஞாபகம் இல்லை அப்படி சொல்ல அதுக்கப்புறம் அவரும் அவ கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்பதான் உன்னால அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவும் அப்படி ஹீரோனோட வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் வெளியில சாப்பிட கூப்பிட்டு போறாரு. அப்ப ஹீரோ கிட்ட உங்ககிட்ட நான் உனக்கு கேட்பேன், உண்மை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோனும் சரின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இந்த லவர்ஸ்க்குலாம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ இதத்தான் கேட்கணும் சொன்னி அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு பதில் சொல்லு, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்காது உனக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ இதுல எரிச்சல் பட என்ன இருக்கு, இது ஒரு மாதிரியான ஒரு சூப்பர் பவர் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க 2 கப்பிள்ஸ் கிஸ் பண்றத பார்த்துட்டு திரும்புறாரு. அதை பார்த்த ஹீரோனோ ஏன் திரும்புற என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ கிஸ்னால எனக்கு எரிச்சலா இருக்கும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டுமே ஆரம்பிக்குது. அந்த பாட்டுல ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த சீனை கட்டாகி இங்க ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவை பார்க்க வராங்க. அவங்கள பார்க்க முடியாதுன்னு செக்யூரிட்டி சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோ ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அங்க கல்யாணம் நடக்கிறத பார்த்த ஹீரோனோ இவங்க எத்தனை வருஷம் லவ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் என்ன ஒரு 3 மாசம் இருக்குமா அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனோ இல்லைன்னு சொல்ல சரி ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ 16 வருஷம் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோ எனக்கும் இதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் ஆசையா இருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் பண்ற அந்த கப்பிள்ஸ் கிஸ் பண்ணும்போது அவங்களோட லைஃப் ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்படியே ஹீரோவும் அப்செட் ஆகி அதை அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்ல மறுநா ஹீரோ கிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோனை பார்க்க போறாங்க. அங்கே போயிட்டு நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ நானும் இன்னைக்கு உங்ககிட்ட
கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு அவங்களும் இது வரைக்கும் நம்ம ஒரே ரூம்ல தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா நம்ம காம்படிஷன் பண்ண போற இடம் அப்படி இல்ல, எல்லாருமே இருப்பாங்க, சோ நாம இங்க டான்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பீச்ல டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ண உடனே ஹீரோக்கு எல்லாமே மைண்ட்ல வந்து போகுது. அதுல ஹீரோயின் இறந்து போற மாதிரி வருது. அதோட ஹீரோ ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறம் தனியா வந்து அழுதுட்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இந்த புக்ல என்னதான் இருக்குன்னு படிச்சு சொல்லுங்க அப்படி சொல்றாரு. அதை பார்த்த அவரு இதுல இருக்கிற எழுத்து நம்ம ஏரியா கிடையாது, இதுக்கு தஞ்சாவூர் பக்கம் தான் போய் கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க. அங்க போயிட்டு ஒரு பேராசிரியரை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒருத்தர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் அவ்வளவுதான் சார், எல்லாருமே நாளைக்கு வர சொல்லிட்டாரு அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பார்க்கணும் அப்படி சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதோட அந்த புக்கை கொடுத்துட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துல அந்த கார்டை பார்த்துட்டு அந்த பேராசிரியர் கால் பண்ணி ஹீரோவை கூப்பிடுறாரு. அவங்க கிட்ட உங்களுக்கு இந்த புக்கை பத்தி தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஆளான கண்டனை பத்தி சொல்றாரு. படத்தோட ஓப்பனிங் சீன்ல சொன்ன மாதிரி ஆளான கண்டனுக்கு ஒரு நாள் புனிதவெளி மேல காதல் வருது. அத அவங்க கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க இறந்து போறாங்க. அப்பதான் ஆளான கண்டனுக்கு அவ விட்ட சாபம் ஞாபகம் வருது. அதோட அந்த புக் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள குதிச்சிடுறாரு. அந்த கதையை அவர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இந்த கதை தான் இது ஒரு கதைக்கு ஆதாரம், இல்லனா அது வெறும் ஒரு கட்டு கதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதைக்கு நீயும் இந்த புத்தகம் தான் ஆதாரம் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு இந்த புக்ல இருக்கிற எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாவம் பண்ணிருந்தா கண்டிப்பா அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு இவனை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு அப்படி சொல்ல, அதுக்கு அவரும் இவர் எத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாண்டுருப்பாரு அப்படி சொல்றாரு. அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க. போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா ஹீரோ கிட்ட அந்த ஆளான கண்ட லவ் பண்ண பொண்ணு ரத்தம் கக்கி செத்தாங்களாம், நீ எப்படி சாக போற அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் நான் இதுக்கு சாகணும், நான் தான் லவ்வே பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த சீனும் கட் ஆகி இங்க ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ எடுக்கவே இல்ல. அதோட அவங்க அப்செட்டா இருக்கிறத பார்த்த ஹீரோயினோட அப்பா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, என்னன்னு சொல்லு அப்படி சொல்றாரு. அவங்களும் சொல்றாங்க அதுக்கு அவரு உனக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் சரி, அவன் நல்ல பையன் தான், அவனுக்கு உன்னை பிடிக்கணும்ல அப்படி சொல்ல, அப்படி அவங்க ஹீரோவை பார்க்க வராங்க. இப்ப அங்க ஹீரோவை பார்த்து எனக்கு தெரியும் என்ன உனக்கு பிடிக்கும்னு, நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ யாரு சொன்னா எனக்கு உன்னை பிடிக்கும்னு, அன்னைக்கு நீயா என் பெர்மிஷன் இல்லாம கிஸ் பண்ணிட்ட, நான் கோவப்படுறதுக்கு முன்னாடி நீயா வந்து எது பேசிக்கிட்டு இருக்க அப்படி சொல்றாரு. அதை கேட்ட அவங்க இதுக்கு மேல என்ன நீ அசிங்கப்படுத்த ஒண்ணுமில்ல அப்படி சொல்றாங்க. அப்படி சோகமா ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தது நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பீச்சுக்கு ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு அவரோட அப்பா அப்படின்னு எல்லாருமே பீச்ல உட்காந்து ஒரு கப்பிள்ஸ் கிஸ் பண்றத பாக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோ கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுதாடா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ கொஞ்ச நேரத்துல இவங்க பிரிய போறாங்க அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோட கனவுல வந்த மாதிரி நடக்குது. உடனே அதை தடுக்க ஹீரோ அவரோட போனை பறிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாரு. அங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு அவரோட அப்பா எல்லாரும் அங்கே ஓடி வந்து அதுக்குன்னு அடிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அப்படியே ஹீரோவுக்கு அந்த பேராசிரியர் கால் பண்றாரு. ஹீரோ கிட்ட நீ அந்த பாவத்தை வேண்டாம் சரி பண்ணலாம் அப்படி சொல்றாரு. அப்படி இந்த சீன் கட்டாகி இங்க ஹீரோட தம்பி அவர் லவர் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. அவங்க உங்க அண்ணன் மட்டும்தான் நம்ம லவ்க்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அத ஹீரோ கேட்டுட்டார் போல. உடனே ஹீரோவோட தம்பியும் நீங்க பாருனே அவ சொன்னது சரிதான், அவளோட பாஸ்ட பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, அவ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லையடா, நான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன் அப்படி சொல்றாரு. அப்படியே அந்த சீனும் கட்டாகி இங்க ஹீரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு திங்ஸ் கொடுக்க போறாரு. தெரியாதனமா தோட அப்பா இருக்கிற அந்த கதவை தட்டிடுறாரு. அங்க அவங்க அப்பா கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வரும்போது அவங்க அப்பா நெல்சா அப்படின்னு ஹீரோவை கூப்பிட ஹீரோ கேட்காம வந்துருவாரு. அப்படி இந்த சீனும் கட்டாகி இங்க ஹீரோ பெட்ரோல் பங்குல பெட்ரோல் போட நின்னுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குழந்தை பலூன் உடைக்கிறத பார்த்து ஹீரோவுக்கு அவரோட கனவுல வந்த மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ வேகமா ஹீரோட வீட்டுக்கு போறாரு. அங்க ஆம்புலன்ஸ் நிக்குது. அதை பார்த்த ஹீரோ பதட்டமா போய் பாக்குறாரு. அங்க ஹீரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. அங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோனை நைட்டு பகல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்ப ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு அதான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேல, ஒரு விஷயத்துக்கு முத்துப்புள்ளி வச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுறணும், அதை விட்டுட்டு திரும்ப அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ நான் லவ் பண்ணல அப்படின்னாலும் என் கனவுல வந்தது நடந்ததே ஆகும் அப்படி சொல்றாரு. அப்படி அவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஹீரோட அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு எனக்கு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ உனக்கும் கேக்குதா எனக்கும் கேக்குது அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு டே உண்மையிலே எனக்கு கேக்குதுடா அப்படி சொல்லிட்டு எந்த பக்கம் கேக்குதுன்னு போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு பையன் சூசைட் அட்டன் பண்ணிருப்பான் போல. அவனை பார்த்து ஹீரோ அட்வைஸ் பண்றாரு. ஆனா அவன் கேட்கிற மாதிரியே தெரியல, லவ் வசனமா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை அவரோட ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவனை பாத்துக்கங்க அப்படி சொல்லி விட்டுட்டு வர அவன் சாகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவரும் அவனை ஒவ்வொரு விஷயத்தில இருந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணி இவனை வந்து கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்க போறாரு. உனக்கு என்ன தண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்படியே அந்த சீனும் கட்டாகி அடுத்த நாள் ஹீரோ அவனை லேடி
தாலிக்கட்ட போட வச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற அந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அவ மணமேடைக்கு நேரா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்த உடனே அவனோட வேஷத்தை கலைச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை ஓடி வந்து ஹக் பண்ணுது. அதோட ஹீரோ அங்கே வந்து மாப்பிள்ளை கிட்ட அவங்க லவ் பண்ற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு, சாரி சார் நீங்க கல்யாண ஆசையோட இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அடுத்த சீன்ல இங்க ஹீரோ ஹீரோனோட டான்ஸ் கிளாஸுக்கு போறாரு. அங்க ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க ஹீரோவை இனிமே நீங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ நான் உள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க டான்ஸ் போய்கிட்டு இருக்கு, உள்ள எல்லாம் போக முடியாது, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவா அங்கிருந்த பீஸ் கிரியரை புடிங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் வெளியில வர, இப்ப எதுக்கு இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ யார் பிரச்சனை பண்றா, கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றீங்க, காசு வாங்குனீங்கல்ல அப்புறம் எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ அவங்க காசை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ காம்படிஷன் வருதுல அதுல நான் ஆட வேணாமா அப்படின்னு கேட்க, ஹீரோனோ ஆட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ கூப்பிடுவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் கூப்பிடு என்னன்னு கேஸ் கொடுப்ப, பீஸ் கரியரை புடிங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது ஹீரோனோட அப்பா அங்க வராரு. அங்கே வந்து தன்னோட பொண்ணுகிட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே வெளியில வச்சுக்கணும், இங்க வச்சுக்க கூடாது அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோனும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. இங்க ஹீரோட அப்பா அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவர் கூட இருந்தவங்க ஹீரோட அம்மா கிட்ட எடுத்து சொல்ல போறாங்க. அங்க ஹீரோ வந்து பார்க்கும்போது கார் நிக்கிறத பார்த்துட்டு அவரோட அப்பா காருன்னு கண்ணாடியை உடைச்சிடுறாரு. அங்கிருந்து எல்லாரும் வந்து பார்க்க ஹீரோ அங்க நிக்கிறாரு. அவங்கள பார்த்த ஹீரோவும் நீங்களா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படி சொல்ல, ஹீரோட அம்மாவும் ஏதோ சொல்ல வராங்க. ஹீரோ அதை கேட்கறதா இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோட தம்பி ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட எங்க அப்பா எனக்குன்னு வச்சிருந்த காரை உடச்சிட்டான் அப்படி சொல்ல, அதை கேட்ட அவர் சிரிக்கிறாரு. அப்படியே இங்க ஹீரோனோ அவங்க அம்மா இறந்த நாள் இன்னைக்கு, அதனால அவங்களோட கல்லறைக்கு வந்திருப்பாங்க. அங்க ஹீரோவும் வர்றாரு. அவரை பார்த்த ஹீரோனோ இப்போ உனக்கு என்னதான் வேணும், அதான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டேல, அதை நானும் நம்பிட்டேன், அப்புறம் எதுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, லவ் பண்றவங்க கூட இந்த மாதிரி சுத்த மாட்டாங்க அப்படி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ அமைதியா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க ரெண்டு நாய்கள் சண்டை போறதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு அவரோட கனவுல வந்தது ஞாபகம் வருது. உடனே ஹீரோ அந்த நாய் ஒரு பக்கமா ஓடுறாரு. அதுக்கு ஆக்சிடென்ட் ஆக போக ஹீரோ அதை காப்பாத்திடுறாரு. இது எல்லாமே ஹீரோட கனவுல நடந்திருக்கும். அதுல அந்த நாய் செத்து போயிருக்கும். கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா அங்க இன்னொரு நாய் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. உடனே ஹீரோ அந்த நாயை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாய் பிழைச்சிருது. அப்படி இந்த சீனும் கட் ஆகுது. இங்க ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா, நான் காம்படிஷனை முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த சீன்ல இங்க ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இங்க ஹீரோட வீட்டுல ஹீரோட தம்பி அவங்க அப்பா அம்மாவோட போட்டோவை பிரேம் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அம்மா தான் மாட்ட சொன்னாங்க அப்படி சொல்றாரு. அதோட ஹீரோ அங்கிருந்து அவரோட அப்பாவை பார்க்க போறாரு. அங்க போயிட்டு நீ என்னடானா அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்க, எங்க அம்மா என்னடானா உன் போட்டோவை மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களை பத்தி கொஞ்சமாச்சும் நீ நினைச்சு பாத்தியா, எங்க அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஹீரோவோட அம்மாவும் இருக்காங்க. அவங்க ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. உங்க அப்பாவும் இவங்களும் தான் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணிருக்காங்க, போலீஸ் கிட்ட போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போனப்ப அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு கேன்சர் அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா பார்க்க வந்தப்போதான் நீ அவங்கள தப்பா நினைச்சுக்கிட்ட, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடியும் உங்க அம்மா சொல்ற மாதிரிலாம் நான் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருச்சு, எனக்கு இது போதும் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அவரோட கனவு ஞாபகம் வந்து வேகமா ஓடுறாரு. அங்க ஹீரோனோட டான்ஸ் காம்படிஷன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல ஹீரோன் மாட்டிருக்காங்க. ஹீரோ அங்க போயிட்டு அவங்க காப்பாத்த ட்ரை பண்ண ஹீரோனோ கோவத்துல இங்கிருந்து போன்னு சொல்றாங்க. நான் உன்னை விட்டு போனதே உனக்கு எதுவும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஆனா இப்ப நீயே இல்லைன்றப்ப நான் எதுக்கு போகணும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படி அங்கே மழை வந்து எல்லாரும் பொழைச்சிடுறாங்க. அப்படி சீனும் கட் ஆகுது. இப்ப ஹீரோவோட கல்யாணத்துல காட்டுறாங்க. அவரோட கனவுல வந்த மாதிரி எல்லாருமே இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கடல அந்த புக்க தூக்கி வீசுறாரு. அப்புறம் அந்த பேராசிரியர் உன்னோட பாவம் இதோட கிழிஞ்சிருச்சு அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இதோட பாவம் போச்சுன்னா சரி அப்படி சொல்லிட்டு அடுத்த ஜென்மத்துல ராஜாவா இருக்கவே கூடாது அப்படி சொல்ல, அதுக்கு அவரும் எல்சா நீ ஏன் அந்த சிப்பாயா இருக்க கூடாது அப்படி சொல்றாரு. அப்படியே படமும் முடியுது. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.